friends, welcome to Annam's Health Recipes. இன்னைக்கு capsicum புளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். capsicum வந்து ஒரு டேஸ்ட் இல்லாம இருக்கும் இல்லையா? புளி குழம்பு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு குடமிளகா வாங்கி அதை வந்து நல்லா கியூப் சதுரமா கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 10 பூண்டு, ஒரு சின்னதாக தக்காளி. சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் தோல் உரித்து வச்சுக்கணும். தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற போட்டு வச்சுக்கணும். அப்புறம் சாம்பார் பொடி வந்து 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம், அவங்கவுங்க காரத்தை பொறுத்து. அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், மிளகு, பெருங்காயம், இவ்வளோதான். இப்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை 1 part சொல்கிறோம் இல்லையா, 1 partன்னு அந்த மாதிரி ஒரே இதிலே செஞ்சிடலாம். குக்கர் எடுத்துட்டு அதில் வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது புளிக்குழம்புங்கிறதுனால நல்லெண்ணெய் ஊற்றினாலும் நல்லா இருக்கும். தாளிக்க கொடுத்துருக்க பொருள் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடணும். அதெல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு அது எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலை, குடமிளகாய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதும், அதாவது ரொம்ப சுருங்குற அளவுக்கு வதக்க வேண்டாம், கொஞ்சம் வதக்கினா போதும். அப்புறம் மிளகாப்பொடி, உப்பு, நம்ம சாம்பார் பொடி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கணும். அப்புறம் புளியையும் கரைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்ததும் குக்கரை மூடி ஒரு சவுண்ட் விடலாம். ஆனால் ரொம்ப வேக விட்டுட்டிங்கன்னா குடமிளகாய் வந்து ரொம்ப இதுவாக, அதாவது சதையே இல்லாமல் கரைஞ்சி போயிடும். அதை மாத்திரம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஒரு விசில் போதும். இறக்கினதும் கூட அந்த ப்ரெஷரை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் கூட கொஞ்சம் நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி செய்யலாம். இதை வந்து சாதத்தோட மைல்டாக ஏதாவது கூட்டு, சௌச்சௌ கூட்டு, மொச்சை கூட்டு, அந்த மாதிரி ஏதாவது கூட்டோட சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை பொரியல் கூட இதை சர்வ் பண்ணலாம். எல்லாரும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.